குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன். 20 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 30 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. என்னடா மாடு மாதிரி இருக்கே, சோறு தானே திங்கிற. பாட்டிலுக்கு 30 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா. பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவார். கேள்வி பாட்டிலுக்கு 30 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா. 30 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஓம் பிரச்சனை என்ன 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 பேசாம இருக்க? உன்னையெல்லாம் நான் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போகாம விட மாட்டேன். பொம்பளை ஆடி நீ ஓட்டு போட்டுல பாத்திருக்கீல்ல, அதுல ஒருத்தன் வழுக்கம் பண்ணேன். கண்ணாடி சார் அது. என்னைய விட்டுட்டு ஏன்டா சமோசா திங்க போற? இல்லடா மாவட்ட நம்மள துரத்திக்கிட்டு சான் வந்துகிட்டு இருக்கான். வாயில வாழைப்பழத்தை இல்லடா பட்லு, நம்ம இப்ப உடனே தப்பிச்சு போறோம். சிஎம் சார் நம்மள எப்படியாவது காப்பாத்து. இல்லடா மாவட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க புண்ட? நானும் அவங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். டி என்றால் திருட்டு, டி என்றால் உருட்டு, திருட்டு உருட்டு. அதனால் மக்களிடம் வாங்க போகிறீர்கள் குட்டு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. TVK திருட்டு உருட்டு குட்டு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. வீர கலைஞர் எங்கள் கருணாநிதி ஒரு வம்பான பகையாவும் சரணாகதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. தோல்வியில் தான் வெற்றியை தொடங்குகின்ற ஒரு இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல். என் உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அன்பு உடன்பிறப்புகளே. பால் ஆறிரும், அவர் பேரை கெடுக்க வந்திருக்கேன். என் பேரை இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வந்தே ஆவேன்னு கூடயே வந்துட்டான். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? விசில முழுங்கினவே எப்படி மூச்சு விடுவான் பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தாவேகாவுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் அவர் பேசும்போது எப்படி பேசுவார் பாத்துறீங்களா? சிஎம் சார், சிஎம் சார் கேக்குதோ? உண்மையாவே லூசு புண்டதான் போல. எழுப்பி உட்கார வைப்பாங்க. இங்கிட்டு உழுவான், இங்கிட்டு உழுவான். வாளியில ஒரு 10-20 வாளி தண்ணி எடுத்து ஊத்தி அவனை போட்டு படுக்க போட்டு இதை போட்டு அதை போட்டு அப்படியே கிடந்து. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? பிஜேபி will never ever enter into தமிழ்நாடு. யாரு? ராகுல் காந்தி சொன்னார். குமார சொல்லுங்க, யார் இவரு? இன்னைக்கு அதே வாக்கியத்தை வச்சு சொல்றேன். ராகுல் காந்தி will never ever become the prime minister of India.
என் தம்பி கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் நம்ம முதலமைச்சர் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாரு பாருங்க. அடாடாடாடா. இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். என் தம்பி கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நன்றி, வணக்கம்.